அங்க முத்து விருந்து வைக்க போற விஷயம் எல்லாம் சொல்லிட்டு தயவு செஞ்சு அங்க போய் என்ன பத்தி எதையாவது உளறிடாதேன்னு கெஞ்சினா. உன்னை பத்தி பேசுறதுதான் எனக்கு வேலையா? நான் அங்க போய் ஜாலியா இருக்க போறேன். தயவு செஞ்சு போனை வைன்னு வித்யா பட்டுன்னு பதிலடி கொடுத்தா. மீனா தன்னை பத்தி ஏதாவது துருவி துருவி கேட்டுடுவாளோன்னு ஒரு பயம். அதான் ரோகிணி அப்படி பேசியிருக்கா. இப்படி ஒரு பக்கம் பயத்துல இருக்க, இன்னொரு பக்கம் கிருஷை பார்க்க தன் தோழி வீட்டுக்கு போற ரோகிணி அங்க அவனோட கொஞ்சி பேசிட்டு இருக்கா. அப்பப்ப அங்க வந்த கிரிஷோட பாட்டி லக்ஷ்மி ரோகிணியை கூப்பிட்டு பேசினா. உங்க அப்பா நினைவு நாள் வருது, அதுக்காக சொந்த ஊருக்கு போய் திதி கொடுக்கணும்னு சொன்னாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு தூக்கி வாரி போட்டது. நீ என்னம்மா புது குண்ட தூக்கி போடுற? நாங்க அடுத்த வாரம் மனோஜோட பாட்டி ஊருக்கு தீபாவளி கொண்டாட போறோம்னு சொல்லி சமாளிக்க பார்த்தா. நல்லதா போச்சு, அங்க இருந்து உங்க அப்பா ஊர் பக்கம் தானே வந்து இத செஞ்சிட்டு போன்னு லக்ஷ்மி பாட்டி ஒரு போடு போட்டாங்க. அவ்வளவுதான். என்ன பண்றதுன்னே தெரியாம மாட்டிக்கிட்டு முடிச்ச ரோகிணி. அடடா, ஒரே ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு இப்படியெல்லாம் திண்டாடுற ரோகிணி இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறா? இனி என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.